அன்றிரவு 11:30 மணிக்கு நடந்தது. ரவி தனது அலுவலகத்திலிருந்து ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தார். வழி முழுக்க விவசாய நிலங்கள். தெருவிளக்குகள் பல இடங்கள்ல அணைஞ்சு இருந்துச்சு. இரவு குளிரா இருந்துச்சு. சாலை வெறிச்சோடி அமைதியா இருந்துச்சு. அந்த நேரத்துல அரச மரத்துக்கு கீழே ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்தா. வெள்ளை சேலை, முகத்தை சேலை தலைப்பால மூடி இருந்தா. அவன் மெதுவா கையை நீட்டினான். அண்ணே, அடுத்த கிராமத்துக்கு போகணும், வண்டியில ஏத்திக்கிறீங்களா? ரவி அந்த பொண்ணை அங்க தனியா விட்டுட்டு வர மனசே வரல. சரி ஏறுங்க அப்படின்னா. அவ எதுவும் சொல்லாம பின் சீட்ல ஏறி உட்காந்துட்டா. ரவி திரும்பவும் ஸ்கூட்டரை கிளப்பினான். தெருவிளக்கு எங்கேயுமே எரியல. ஸ்கூட்டரோட விளக்கோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த இருளை வெட்டி அவனுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு. ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு ரவி பேச முயற்சிச்சான். எதுக்கு இவ்வளவு நேரம் தனியா, அதுவும் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? அவன் எந்த பதிலும் சொல்லல. ரவி ரியர்வியூ மிரர்ல பார்த்தான். அவ அசையாமலே தலைய கீழே வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா. இன்னும் முகஞ்ச மறைச்சே வச்சிருந்தா. ரவிக்குள்ள ஒரு விசித்திரமான ஒரு பயம் வந்துச்சு. அவர் திரும்பவும் கேட்டாரு, மேடம், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அந்த நேரம் அவளோட காதுக்கு கீழே ஒரு மெதுவான 2 வார்த்தைகள் கேட்டுச்சு. இங்கத்தான் நான் இறந்தேன். ரவியோட எதையும் நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் மீண்டும் கண்ணாடியில பார்த்தான். பின் சீட்டு காலியா இருந்துச்சு. ஸ்கூட்டர் நடுங்குச்சு. அவன் உடனே நிறுத்திட்டான். அவனோட கை கால்களை கட்டுப்படுத்தவே முடியல. மெதுவா திரும்பி பார்த்தான். அந்த பெண் சாலையில அவன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அவள் அசைவே இல்லாம முகத்துல இருந்த மறைப்ப எடுத்துட்டு அவனை பார்த்தா. அவளோட கண்கள் முற்றிலும் கருமையா இருந்துச்சு. அவன் மெதுவா சொன்னா, நல்லிவன நேரத்துல எனக்கு லிஃப்ட் கொடுத்தார். நீயும் அதேதான் இந்த நேரத்துல செஞ்ச. ரவி அலறி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்ய முயற்சிச்சான். அது ஸ்டார்ட்டே ஆகல. அந்த பொண்ணு காத்துல மிதந்து அவனை நோக்கி மெதுவா வந்தா. ரவி ஸ்கூட்டரை விட்டுட்டு பின்னாடி கூட திரும்பி பார்க்க மனசே வராம ஓட ஆரம்பிச்சான். கிராமத்தை அடைஞ்ச உடனே கீழே விழுந்துட்டான். மக்கள் எல்லாம் ஓடி வந்து அவனை எழுப்புனாங்க. என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ரவி நடுங்கியபடி சாலையை காட்டினார். அந்த மனிதன் அமைதியாக சொன்னான், அரச மரம் பக்கம் போனியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அங்க விபத்துல இருந்துட்டா. இரவு நேரங்கள்ல அவரு லிஃப்ட் கேப்பா. ரவி மார்பிள குளிர்ச்சியா ஏதோ ஒண்ணு ஓடுச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் அந்த பக்கம் ராத்திரி நேரத்துல போனதே இல்லை.